இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பக்குவில் நிசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்கோங்க. இதுதான் மெயின் ஸ்ட்ரீட், பக்குவோட மெயின் ஸ்ட்ரீட். ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலைஸ் கோசம் இங்கே அப்படியே ஜஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து இங்கே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சேட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபுல் க்ரௌடாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், சுற்றி பாருங்களேன், ஃபுல் க்ரௌடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஃபுல் க்ரௌடாக இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பக்குவில் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து மத்தியானம் ஒரு 3 மணி ஒரு 4 மணி வரைக்கும் ஸ்ட்ரீட்டெல்லாம் எம்டியாக தாங்க இருக்குது. நிறையா யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லோரும் ஒர்க்கில் அந்த பிஸியில் இருக்காங்க. ஆனால் 5 o'clock மேலே 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஸியாகி நைட்டு பார்த்தீங்கன்னா 3 o'clock வரைக்கும் ஃபுல் பிஸியாக இருக்குது. கார் சவுண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்பீக்கர் சவுண்டு, பாட்டு போட்டு டான்ஸு அப்படின்னு வந்து ரொம்ப ஜாலியாக மக்கள் வந்து ஜாலியாக இருக்காங்க. அந்த நைட் டைமில் 4 மணிக்கு மேலே தூங்குறாங்க, காலையில் 9-10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இதுவே தான் இருக்குது. சாயந்தரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து அப்படியே சோஷியலைஸ் பண்ணுறாங்க. பக்குவில் ஒன் ஆஃப் தி அதாவது பார்க் மாதிரி பீப்புள் வந்து சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குது. இங்கே வராங்க, இங்கே வந்து அப்படியே மக்கள் வந்து கேதர் ஆகிறாங்க. ஸோ இது ஒரு கேதரிங் பாயிண்ட்டுங்க. அதான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியுது, இந்தியன்ஸையும் பார்க்க முடியுது. நிறையா இந்தியன்ஸும் வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு வாக் போகலாங்க. நேற்றுலாம் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா, பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விளாக் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயின் ரீசன் சொல்கிறேன் கேட்டாங்கன்னா, இந்தியன் பீப்புள் கம் வித் ஸ்டிக் அப்படிங்கிறாங்க. இவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிக்கு நேராக நீட்டி ரொம்ப இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண சொல்கிறாங்க ஃபுட்டேஜை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் பிளேஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளேஸஸில், பஸ்ஸில், ட்ரெயினில், இந்த மாதிரி இடத்துல ஏர்போர்ட்டில் இதெல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே வந்து எங்கே வேணால் எடுங்க, ஆனால் எதுக்கு பப்ளிக் பிளேசஸில் எடுக்கிறீங்கன்னு அவங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அது அவங்க வந்து இது சொல்லலை, வி ஆர் ரெக்வஸ்டிங் யூ ப்ளீஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல டைப்புங்க, இருக்கிறவங்களாம் ரொம்ப சூப்பர் டைப்புங்க, பழகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃபெல்லோ விளாகர்ஸுக்கு ப்ளீஸ் ட்ரெயினில், பஸ்ஸில், இங்கே கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம அந்த செல்ஃபி ஸ்டிக்கை நீட்டிட்டு பிளாக் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இடைஞ்சலாப்படுது. பட் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க டூரிஸ்ட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வராங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொல்கிறதில்ல. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மெட்ரோலேருந்து போகும்போதெல்லாம் அந்த அங்கே இருக்கிற போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்க இது பண்ணலை, ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. ப்ளீஸ் இந்த பீப்புள் வந்து விசிட் பண்ணுறோம், வி ஆர் வெல்கமிங் பீப்புள், யூ கேன் வெல்கம், யூ கேன் டேக் ஃபோட்டோஸ். இங்கே இருக்கிற நாட்டில் எங்கே வேணால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், இது பண்ணுறோம். ஜஸ்ட் ப்ளீஸ் அவாய்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதில் இருந்து. ஏன்னா அங்கே ரஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து செல்ஃபி ஸ்டிக்கோ நிறைய பேர் நம்ம விளாக்லேயே பார்த்துருக்கோம். பஸ்ஸில் போகும்போது இது பண்ணும்போது அந்த பஸ்ஸில் போகிறதெல்லாம் நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டுக்கலாங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போனேன், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த பஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் நாங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கோல்சூக் போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல்னு சொல்லியிருந்தோம். பஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். பஸ்ஸில் நிறையா வந்து வீடியோ மேக் பண்ணலை. நாங்கள் தான் அவாய்ட் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நாங்கள் வந்துட்டு vlogging வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பினிங் பிளேஸில் ஒரு வாரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாய் சொல்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு எல்லாமே கேட்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் வந்து அவங்க சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு வராங்க, ஜாலியாக வராங்க.
பட் அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்லையா, அவங்க ஹரிபரியில் இருப்பாங்க, அவங்க அந்த ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபெல்லோ வ்ளாகர்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகிற பிளேசஸில் வேண்டாம், பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட ரெக்வஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் என்ன அதை அவாய்ட் பண்ணுறோம். இனிமேல் அதை நாங்கள் பண்ண போகிறது இல்லை. அது வந்து இங்கே நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். வாங்க இப்போ நம்ம நல்லா ஜாலியாக அப்படியே ஒரு அந்த பார்க்கை வந்து ஒரு ஃபுல் வியூ அப்படியே போயிட்டு வரோம்.